இன்றைய இறைவார்த்தை. விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸிலிருந்து சுக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 6 லட்சம் பேர் ஆவர். மேலும் அவர்களோடு பல இனம் பெருந்திரளும் ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை என்று பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள். ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமல் போனதாலும் தங்களுக்கென்ன வலியுணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430ஆம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது. எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேற செய்த போது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவெளிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவர்களுக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர். இவரை என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. இவருடைய நாவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். நம்முடைய கடவுள் எல்லாரும் எல்லாவிதமான கட்டுகளிலிருந்தும் விடுபட்டு சுதந்திர பறவைகளாக சிறகடித்து பறக்க வேண்டும் என்று ஆசைப்படும் கடவுள். இதனால் தான் மோசே வழியாக அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கு விடுதலை அளித்தார். நற்செய்தியில் இயேசு எல்லாரையும் குணமாக்கினார் என்று படிக்கின்றோம். ஒரு மனிதனை 7 விதமான நோய்கள் பற்றலாம். வறுமை, தனிமை, நோய், பேய், பாவம், மரணம், பயம். தம்மிடம் குணம் பெற விரும்பியவர்களிடம் விலையாக கேட்டது அவர்களது நம்பிக்கையை. குணமளிப்பதற்கு முன்னால் நோயாளர்களை பார்த்து இயேசு என்ன கேட்டார் என்பதை மத்தேயு நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா?